జై వాసవి అందరికీ నమస్కారం. నేను కేపీ బాలాజీ, சின்ன செட்லபுரம், கள்ளக்குறிச்சி, தமிழ்நாடு ஆரிய விஷய மகாசபா இளைஞரணி துணைத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட்காக ఉండేன. அண்ட் தென் கள்ளக்குறிச்சி ஆரிய விஷய மகாசபா இளைஞரணி டவுன் பிரசிடென்ட்காக ఉండேன. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அளவில் நடக்கக்கூடிய வைஷ்யா சிகரம் தொடுவோம் நிகழ்ச்சிக்கான சில கேள்விகளை நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்க போகிறோம். அவர் யாருன்னா, நம்ம முன்னாள் ஆளுநர் ரோசையா கையில் மரம் நடுவோம் இணைந்தே வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்காக 15,000 மரங்களை நட்டு அவர் கையில் முதல் பரிசு வாங்கின ஒரு நபர். 2018 பாண்டிச்சேரியில் நடந்த வைஷ்யா ஒலிம்பிக்ஸோட ப்ராஜெக்ட் சேர்மன். அவர் இளைஞரணியில் தொடங்கி வைத்த நிறைய ப்ராஜெக்ட்கள் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் தமிழ்நாடு ஆரிய விஷய மகாசபா இளைஞரணியின் முன்னாள் தலைவர். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஆரிய விஷய மகாசபா இளைஞரணி மாநில அணியில் 4 முறை பங்கு பெற்ற ஒரு ஜாம்பவான்னே சொல்லலாம். அவர் வி அனந்தராம் குமார் அண்ணா. அண்ணா நமஸ்காரம் அண்ணா. வணக்கம். வணக்கம் ஜெயவாசி அண்ணா. நம்ம சிகரம் தொடுவோம் சம்பந்தமா நம்ம பெற்றோர்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குன்னா, தமிழ்நாடு லெவலில் நடக்கிற சிகரம் தொடுவோமோட ஃபவுண்டரான உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்குன்னா கேட்கலாமாண்ணா? கண்டிப்பாக. என் பேர் வி அனந்தராம்குமார், முருகலகோத்திரம், தமிழ்நாடு ஆரியவேச மகாசபா இளைஞரனுடைய முன்னாள் தலைவர். சிகரம் தொடுவோம் பற்றி நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு தெளிவான விளக்கங்கள் நம்மள சொல்லலாம். சூப்பர்ண்ணா. அதுக்காக தான் நான் வந்திருக்கோம். கண்டிப்பாக செஷன் பண்ணலாம்ண்ணா. ஆனால் சிகரம் தொடுவோம் என்ற இந்த முயற்சியை தொடங்க வேண்டிய அவசியம் என்னென்ன, ஏன் ஏற்பட்டுச்சு, அது ட்ரிகர் பாயிண்ட் என்ன? ஓகே, நல்ல கேள்வி. சிகரம் தொடுவோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2018க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தேனியில் ராமசுப்ரமணியன், அதாவது இதுக்கு முன்னாடி பீரியடில் தமிழ்நாடு ஆரியவேச மகாசபாவுடைய மாநில தலைவராக இருந்த ராமசுப்ரமணியன்னா அந்த பீரியடில் அப்போ வந்து மாவட்ட தலைவராக இருந்தார், தேனி மாவட்ட தலைவராக இருந்தார். அப்போ வந்து அவங்க ஊரில் சின்ன லெவலில் மாவட்ட லெவலில் ஒரு 50-60 குழந்தைங்களை வச்சு இந்த சிகரம் தொடுவோம் நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாங்க. அதுதான் எனக்கு ஐ ஓப்பனிங்காக இருந்தது. அதுக்கு இதை வந்து மாநில லெவலில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2019 ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சிகரம் தொடுவோம் பெரிய லெவலில் நடத்துகிறோம். அவங்க நடத்தும்போது ஒரே ஒரு ஸ்டாஃப்ஸ் வந்து தான் நடத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 19லேருந்து இன்னைய வரைக்கும் நடத்திட்டு இருக்க எல்லா சிகரம் தொடுவோம் ப்ராஜெக்ட்லையும் மல்டிபிள் ஸ்டாஃப்ஸு மல்டிபிள் விஷயத்தில் வந்து இன்புட்டாக கொடுத்துட்ருக்கோம். இது ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. நாளைக்கு நம்மளுடைய எல்லா விதமான விஷயமும் அந்த இளைஞர்கள் தான், அந்த டீனேஜ் குழந்தைங்களுக்கு தான் நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும்னால இந்த சிகரம் தொடுவோம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப தாட்ஃபுல் மைண்ட்ஃபுல் ப்ராசஸாக இருக்குன்னா. அண்ட் தென் இன்னைய காலகட்டத்தில் வைசிய டீனேஜ் குழந்தைங்களுக்கு இந்த செஷன் எவ்வளோ அவசியம்னா? ரொம்ப 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 அவசியம். என்ன பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு வைசிய குழந்தைங்கள், ஆமாம் நான் வைசியன், நான் செட்டியார் குலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றதே இன்னைக்கு குழந்தைங்க சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க, கூச்சப்படுறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருமைப்படக்கூடிய விஷயங்கள். ஏன்னா 4 யுகத்துக்கு முன்னாடியே இருக்க வேதத்திலேயே நம்ம வைசியர்கள் அப்படின்றத வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இத்தனாயிரம் வருஷங்களாக நம்ம வைசியர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோன்றது ஒரு பெரிய அத்தாட்சினால் தான் எங்களோட டைட்டிலே வந்து வேதம் முதல் விஞ்ஞானம். இன்னைக்கு என்ன விஞ்ஞானம் வளர்ந்துருந்தாலும் வேதத்திலிருந்து நாங்கள் விஞ்ஞானம் வரைக்கும் நாங்கள் வந்து டிராவல் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத குழந்தைங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றதுக்கும், நிறைய பேரண்ட்ஸுகளுக்கே தெரியாத விஷயங்களை இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கோம். அதுதான் இந்த சிகரம் தொடுவோம். இப்போ வி ஆர் ஆன்ஷியன்ட் ஃப்ரம் நவ் ஆல்சோ. சூப்பர்ண்ணே. இது வந்து இந்த ஒரு நாள் செஷன் பசங்களுக்கு எந்த மாதிரியான இன்புட்ஸை கொடுக்குமோ, இந்த ஒரு நாள் செஷன் அட்டன் பண்ணுறதுனால அவங்களோட தாட் ப்ராசஸ் எந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க அவங்கவுங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கும் அவங்களுக்குமே நிறைய டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிடுது. ஏன்னா இந்த டீனேஜ் குழந்தைங்களை பார்க்கும்போது தான் அவங்களோட உடல் ரீதியாகவும் மனது ரீதியாகவும் அவங்களுடைய சொசைட்டியில் இன்றைக்கி அவங்க பார்க்கக்கூடிய புது புது முகங்களாகட்டும் அவங்க எல்லாமே பதியக்கூடிய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 8லேருந்து காலேஜ் வரைக்கும். இந்த ஏஜில் நம்ம நல்ல விஷயத்தை விதைக்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட முயற்சியும் அதுதான். அதனால தான் இந்த ஏஜுக்கு இப்போ செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து சொசைட்டியில் பழகணும், நம்ம யாரு, நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, நம்ம இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, எதை நோக்கி நம்ம போகணும், எதையை வந்து நம்ம டார்கெட்டாக வைக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள். அதாவது படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை,
படிப்பு, ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் மனோரீதியான சில விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே சேர்ந்தது தான் ஒருத்தரோட வாழ்க்கை. இது எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்றது தான் இந்த சிகரம் தொடுவோம்ன்றது. ஒரு ஆல் இன் ஒன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. சூப்பர். ஆனா இதுல வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து ரெகுலர் கிளாஸ் மாதிரி இருக்குமா? இல்ல டெய்லி வாழ்க்கையில தேவைப்படுற விஷயங்கள் கத்து தருவீங்களா? இல்ல எங்க குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப காம் டைப்பு, மூடி டைப்பு, 10 பேர் இருக்கிற இடத்துல எங்க குழந்தைங்க பேச மாட்டாங்க, ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. இன்ட்ரோவெர்ட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. அந்த வார்த்தைகள்லாம் இப்ப ரொம்ப ட்ரெண்டா இருக்குங்களா? அப்ப அந்த மாரி குழந்தைங்களுக்கும் பயமா இருக்கு, சில விஷயங்கள் பேசறதுக்கு கூட யோசிக்கிற குழந்தைங்களுக்குலாம் இந்த செஷன் எப்படி யூஸ் ஆகும்னா? கண்டிப்பா அவங்களுக்கு தான் இது ரொம்ப பிரமாதமான செக்ஷன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயத்தையுமே அ அவங்களோட பயத்த ஒரே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம தூக்கிடுவோம். ஏன்னா, பயம் வந்து பெரிய எதிரி. அதுக்கப்புறம் அவங்களுடைய தடைகள். அவங்களே அவங்களுக்கு போடக்கூடிய பேரிகார்ட்ஸ். அத எப்படி உடைக்கிறது? அதுலேருந்து எப்படி வர்றது? நம்ம ஏதாச்சும் பேசினா யாராச்சும் தப்பா நினைச்சுக்குவாங்களோ? நம்ம இந்த சபையில பேசலாமா? பேசக்கூடாதா? இது மாரி நெறைய எண்ணங்கள வந்து இருக்கிற ஒவ்வொரு ஃபேக்கல்டீஸும் அவ்ளோ பிரமாதமான ஃபேக்கல்டீஸ். இப்ப இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒ ஒரு ஒரு ஃபேக்கல்டீஸுமே பெரிய தொகை குடுத்து நம்ம வந்து அவங்களலாம் என்கேஜ் பண்ணியிருக்கோம். இது எல்லாம் எதுக்காகன்னா, நம்ம குழந்தைங்களோட வளர்ச்சி வந்து பயங்கரமா இருக்கணுன்றதுக்காக, அவங்களோட செக்ஷனும் அவ்ளோ சூப்பரா இருக்கும். இதெல்லாம் நம்ம பிராக்டிகலா வெளில போனோம்னா, நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ரூ. 5,000 ரூ. 10,000க்கு ஒர்த்தான செக்ஷன்ன்றது இந்த சிகரம் தொடுவோம்ன்றது. அதனால கண்டிப்பா அவசியம் உங்க குழந்தைங்கள, உங்க தெரிஞ்ச குழந்தைங்கள, உங்க சொந்தக்காரங்க குழந்தைங்கள, வைஷ்ய கம்யூனிட்டியா இருந்தா போதும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி வர வைங்க இந்த ஃபங்ஷனுக்கு. ஆக்சுவலி இது ஒரு பெரிய ஃப்ரூட்ஃபுல்லான ஈவெண்ட் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நாங்களும் அதை தான் 2 வருஷமா டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த ட்ரெண்டில் டீனேஜ் பசங்களுக்கு இருக்க சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, ஃபோன் அடிக்ட் ஆயிடுறாங்க. லேக் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்க மாட்டேங்குது. ஒரு 4 விஷயம் சொன்னா 2 விஷயம் தான் செய்கிறாங்க. இதில் சில விஷயங்கள்லாம் செய்ய மாட்டேன்றாங்க. அவங்கள இந்த ஒரு நாள் செஷன் கூட்டு வரலாமா அப்படின்னு எல்லாம் பேரண்ட்ஸுக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த செஷன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா? இல்ல, நாங்க இந்த ஸ்டூடண்ட்ஸ், அந்த ஸ்டூடண்ட்ஸ் அப்படிலாம் யாரையுமே பிரிக்கலைங்க. ஈச் அண்ட் எவ்வரி வைஷ்யா குழந்தைங்களும் ஒவ்வொரு ரத்தினங்கள் தான். ஏன்னா ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க டாக்டர் படிக்கணும்னு 98 மார்க் எடுக்கணும். அதே வேற கம்யூனிட்டில டாக்டர் படிச்சுன்னா 60 மார்க் எடுத்தா போதும். அவ்வளோ கஷ்டப்படுத்தியும் இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் 200, 100 குழந்தைகள் வந்து டாக்டர் படிச்சுட்டு தான் இருக்காங்கன்ற நம்ம எவ்வளோ டேலண்டான குழந்தைங்கன்னு நினைச்சு பாருங்க. ஏன்னா நாங்க ஒவ்வொரு சிகரம் தொடுவோம் ப்ரோக்ராம்லயும் நிறைய விதமான டேலண்ட்ஸ் குழந்தைங்களை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் டைம் சிகரம் தொடுவோம் அட்டன் பண்ண ஒரு குழந்தை இன்னைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவே கூட மாறி இருக்காங்க. அதனால நிறைய குழந்தைகள் நிறைய விதமான சேஞ்சஸை வந்து உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கிறது இந்த சிகரம் தொடுவோம். அதனால கண்டிப்பா அவங்க இதை எதை பத்தியுமே யோசிக்க வேணாம். என் குழந்தை இது மாதிரி அது மாதிரி எதுவுமே வேணாம். எந்த குழந்தைங்களா இருந்தா எல்லா வைசிய குழந்தைங்களும் அனுப்பிச்சு விடுங்க. அவங்க ரத்தின குழந்தைங்களா உங்ககிட்ட திருப்பி வருவாங்க. ஜெம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக மாட்டி தரேன்னு சொல்கிறீங்க. ஒரு பட்டத்தீட்டுற செஷனாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த டீனேஜ் பசங்களுக்கு இருக்க இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அவங்க ஸ்கூல் போகிறாங்க, டியூஷன் போகிறாங்க, ஸ்பெஷல் கிளாஸ் போகிறாங்க, ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் போகிறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ கிளாஸுக்கு நடுவில் இந்த செஷன் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும்னா? ஆக்சுவலாக இது நிறைய பேர் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நாங்கள் 10th படிச்சுட்டு இருக்கோம், 12th படிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ப்ராப்ளம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அதே 10th குழந்தைங்களோ அத்தைக்கோ மாமாக்கோ கல்யாணம் வரும்போது லீவ் போட்டுட்டு போகிறாங்க தான். அது மாதிரி ஒரு முக்கியமான ப்ரோக்ராம்னு இது நினைங்க. ஒரே ஒரு நாள் தான் உங்கள் குழந்தைங்க அதனால 10 மார்க் கூட குறையாது, 10 மார்க் இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர குறையாது. தைரியமாக நம்பி அனுப்புங்க. அந்த ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தாலும் நீங்க டூர் கூட சில பேர் பிளான் பண்ணியிருப்பாங்க ஆஃப் இயர்லி ஹாலிடேஸ்னால. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க நினைங்க. பேரண்ட்ஸ் நீங்க தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு நாங்க புரிய வைக்க காத்துட்டு இருக்கோம். இந்த செக்ஷன் அட்டன் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹையர் அண்ட் செக்ஷன்ஸ்க்கு நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பா இந்த செக்ஷன் அட்டன் பண்ணாதான் இது மாதிரி ஒரு செக்ஷன்ஸ் இருக்கா. ஏன்னா இது வரைக்கும் 8th 9th 10th 11th இப்போ காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மோட்டிவேஷன் கிளாஸஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இந்த ஏஜ் குரூப்புக்கு எங்கேயுமே யாருமே நடத்துறது கிடையாது. தமிழ்நாட்டிலேயே நம்ம இளைஞர் அணி மட்டும்தான் இந்த ஏஜ் குரூப்புக்கு நம்ம நடத்திட்டு இருக்கோம்ன்றது பெருமையா சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. வெரி ப்ரௌட்ஃபுல் மூமெண்ட் தான். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் இதுக்கு முன்னாடி இந்த செஷனை அட்டன் பண்ண குழந்தைங்கள் அடைஞ்ச பலன்கள் ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமாண்ணா? 1, 2லாம் இல்லை, பஞ்ச் ஆஃப் குழந்தைங்க வந்து இன்னைக்கும் 2019 இருந்து இன்னை வரைக்கும் நான் டிராவல் எடுத்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா
நிறைய குழந்தைகள் ஸ்போர்ட்ஸில் போய் ஜெயிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் எங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கலெக்டர் ஆனவங்களா இருக்காங்க. இன்னைக்கு வந்து 4 குழந்தைங்க கலெக்டருக்கு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. எத்தனை குழந்தைங்க சிஏ மாறி இருக்காங்க தெரியுங்களா? எத்தனை குழந்தைங்க ஸ்போர்ட்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஐசியா ஒலிம்பிக்ஸ் கப்பில் பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்மீகத்துல நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த கிளாஸ் வந்து அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம தமிழ்நாடு ஆரிய விஷய மகாசபா இளைஞரணி யூத் விங் வந்து எதனால தொடர்ந்து இந்த டீனேஜ் பசங்களுக்கே ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? வாட் இஸ் த மேஜிக்? அதுல என்ன மேஜிக் இருக்கு? ஏன் டீனேஜ் பசங்க? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமே வந்து இந்த ஏஜ் குரூப் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை என்னவா ஆகணும், அந்த குழந்தை எதை நோக்கி போகணும், அந்த குழந்தை வந்து இந்த வாழ்க்கையில வந்து நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கு மட்டும் வரல, கொடுக்கறதுக்கு வந்திருக்கோன்றதை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த இளைஞர் பருவமே வந்து ரொம்ப அற்புதமான பருவங்கள். அதை வந்து அவங்களோட வந்து ஃப்ரூட்ஃபுல்லா மாற்றணும், அவங்கள வந்து ஒரு பெரிய ஆயுதமா மாற்றணும், அவங்க இந்த உலகத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனரா இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்தினால தான் அந்த இளைஞர்களே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சிகரம் தொழுவம் ஆகட்டும், வைஷ்ய ஒலிம்பிக் ஆகட்டும், வீட்டிலிருந்தே குருகுலம் ஆகட்டும், நித்தியமங்கல ஜாதக பரிவர்த்தனை ஆகட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அந்த இளைஞர்களுக்காகவே நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். அதனால எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு வேண்டுகோளா சொல்றோம், கண்டிப்பா இந்த மாதிரி செக்ஷனை உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கும் சொல்லி இதை அனுப்பிச்சு வைங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நம்ம வைசியால் பேரண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய கொஸ்டின் ஒன்று இருக்குண்ணே. என்னன்னா, என் குழந்தைய இந்த ஈவெண்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சா என் குழந்தைக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. நான் முன்னாடியே சொன்ன கொஸ்டின் தான், அதுலேயே இதுல எல்லாமே அடங்கி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தைகள் வந்து அவங்களோட வே ஆஃப் திங்கிங் இருக்கு இல்லையா, ப்ராட் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராட் மைண்ட்ல திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. சர்க்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட சர்க்கிள் வந்து நீங்க உங்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி அது கூட இருந்து அதுல சொசைட்டி கூட மிங்கிள் ஆகிற டைம் இதுதான். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களும் சொசைட்டியில் எப்படி பழகணுன்ற விஷயங்களும் நிறைய விஷயங்கள்ல அது மாற்றங்கள் உருவாக்கும். அதனால வரும்போது எம்டி மைண்டா வரவங்க போகும்போது பஞ்ச் ஆஃப் பல கிலோ டன் கணக்கில் அவங்களோட நாலேஜ் எடுத்துட்டு போகலாம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர்ண்ணே, யூஸ்ஃபுல் செஷன்னு சொல்லிட்டீங்க. இந்த ரொம்ப யூஸ்ஃபுல் செஷன் சொல்லியிருக்கீங்கண்ணே. இது ஒன் டே செஷன் இல்லையா, இது வந்து ஒரு லாங் டேர்ம் இம்பாக்ட் ஏற்படுத்துமாண்ணே? ஏன்னா நம்ம முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி இது வந்து இந்த ஏஜ் குரூப்ல நம்ம விதைக்கிறோம், அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக விதைக்கிறோம். அந்த விதைக்கும் போது அது வந்து நாளைக்கு எவ்வளோ பெரிய மரங்களாக ஆக போகுதுன்றது நம்ம வந்து பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா 2019 நாங்கள் பார்த்த குழந்தைங்களும் 2022 பார்த்த குழந்தைங்களும் இன்னைக்கு அவங்களோட நிலைப்பாடுகள் வேற மாதிரி இருக்கு. அதே ஏன் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலன்னா அவங்க மாற மாட்டாங்களா அப்படின்னு கேள்விகளும் நிறையா இருக்கு. கண்டிப்பாக மாறுவாங்க. அதை இன்னும் அவங்க எளிமையாக டிராவல் எடுக்கிறதுக்காக வழிமுறைகள் தான் இங்கே நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஈச் அண்ட் எவரி வைஷ்யா குழந்தைகளும் டேலண்டான குழந்தைங்க தான், நாங்கள் அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால அவங்களோட லைஃப் டைம் இது யூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க அப்துல் கலாம் சொல்ற மாதிரி எல்லாரும் ஈக்குவலான திறமைசாலிங்க தான், ஆனால் வாய்ப்புகள் எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்குதான்னு தெரியல. மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. டியர் பேரண்ட்ஸ், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக டீனேஜ் பசங்களை அனுப்புகிறப்ப தனியாக விட மாட்டாங்க, அவங்களும் வருவாங்கன்னா. இந்த பேரண்ட்ஸுக்குன்னு தனியாக ஏதாவது செஷன் இருக்குங்களாண்ணா? 2019 நடக்கும்போது 2022 நடக்கும்போது நாங்கள் இது மாதிரி யோசிக்கல. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிரசிடென்ட் திரு ரஞ்சித் குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸுக்கும் நான் இதை பற்றி நிறைய விஷயங்கள், குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எது மாதிரிலாம் இன்னும் ஸ்மார்ட்டாக இன்னைக்கு போகணும், அவங்க வந்து இன்னைக்கு ஸ்க்ரீன் டைமில் நிறையா இருக்கிறாங்க, அவங்கள எப்படி நம்ம அழகாக பேசி கொண்டுட்டு வர்றது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேரண்டிங்கும் இதே செக்ஷனில் நம்ம எடுக்கிறாங்க. சேலத்தில் நடக்கிற வைஷ்யா காலேஜ்லேயே குழந்தைங்களுக்கு தனியாக செக்ஷன் நடக்கும், பேரண்ட்ஸுக்கு தனியாக செக்ஷன் நடக்கும். அதில் விருப்பம் இருக்கவங்க எல்லாருமே அதில் ஃபோன் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் டோட்டலி ஃப்ரீ, ₹1 கூட காசு வாங்க மாட்டோம். இந்த பேரண்டிங் கிளாஸும் அற்புதமான கிளாஸாக இருக்கும். இதை ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்க போகிறோம், ஆனால் பிரமாதமான செக்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸு கலந்துக்கலாம். இந்த ஏஜ் குரூப் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரும் கலந்துக்கலாம். இந்த ஈவெண்ட் வந்து சேலத்துலேயும் சென்னையிலையும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க.
இந்த போக்குவரத்து எப்படி டிரான்ஸ்போர்ட் சப்போர்ட் ஏதாவது பண்ணி தருவீங்களா இளைஞர் சங்கத்துல இருந்து? இளைஞர் சங்கத்திலிருந்து எந்த டிரான்ஸ்போர்ட் நம்ம பண்றதில்ல. பட் ஆனா தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயன் இருக்காரு கோயம்புத்தூர்ல இருந்து. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து வர எல்லா குழந்தைங்களுக்கும் எத்தனை பஸ் வந்தாலும் நான் பஸ் செலவு டோட்டலா ஃப்ரீ பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பார்த்துட்டு கடலூர் மாவட்டத்துல இருந்து சொல்லியிருக்காங்க, அதை பார்த்து சிதம்பரத்துல இருந்து சொல்லியிருக்காங்க, கள்ளக்குறிச்சியில இருந்து சொல்லியிருக்காங்க, ஏன் தேனியில் வந்து ராமசுப்ரமணியன் ஒரு பெரிய மீட்டிங் போட்டு ஒவ்வொரு அது 18 பட்டின்னு சொல்லுவாங்க, அந்த 18 பட்டியில இருந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒரு ஒரு வேன் கிளம்புது, கண்டிப்பா எல்லா குழந்தையும் அப்ளை பண்ண சொல்லுங்க, போக்குவரத்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் சென்னையிலயும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, செங்கல்பட்டுல பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, இது மாதிரி எல்லா ஊர்லயும் ஏன் திண்டுக்கல்ல பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் நாங்க வந்து பஸ் அரேஞ்ச் பண்றோம், வேன் அரேஞ்ச் பண்றோம்ன்ற தகவல் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நீங்க உங்க ஊர்ல ஒரு 10 பேர் சேர்ந்திருக்கீங்களா, உங்க மகாசபாவை அணுகுங்க, அவங்க கண்டிப்பா உங்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க. இது பிரமாதமான நிகழ்ச்சி கலந்துக்கிறதுக்கு. அதனால இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது, கண்டிப்பா வந்துடலாம் எல்லாரும். இந்த தமிழ்நாடு வைஷ்யா சிகரம் தொடுவோம் ஈவெண்ட் வந்து யூத் விங்கோட தானே? யூத் விங் மட்டும்தான் நடத்துதா, இதுல மற்றது இலக்கங்களும் சேர்ந்து நடத்துதா? ஆக்சுவலா வந்து இளைஞர் அணி அப்படின்றது பாத்தீங்கன்னா இது ஒரு தனி மரம் கிடையாதுங்க. மரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபா அப்படின்றது தாங்க ஒரு பெரிய மரம். அதோட கிளை அமைப்பு தான் வந்து தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபா இளைஞர் அணி. அதோட இன்னொரு கிளை அமைப்பு வந்து தமிழ்நாடு ஆரிய வைசிய மகிழா விபாக். அதோட இன்னொரு கிளை வந்து பார்த்தீங்கன்னா கன்னிகா பரமேசி தேவஸ்தானம் ட்ரஸ்ட். அதோட இன்னொரு கிளைகள் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்றது இன்னொரு கிளைகள். நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு காலேஜ் படிக்கும் போதோ ஹையர் ஸ்டடீஸ் போகும்போதோ நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம அமௌண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த இயக்கம். இது மாதிரி 5 இயக்கமும் சேர்ந்தது தான் தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபான்றது ஒரு பெரிய இயக்கம். அதுல எல்லாருமே எல்லா ப்ராஜெக்ட்லையும் நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் செய்யறோமே தவிர நம்ம தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. நாங்க ஃபோக்கஸ் பண்ற சில விஷயங்கள் நாங்க முன்னாடி வைஸ் பிரசிடென்ட் பாலாஜி கேட்ட மாதிரி நாங்க இளைஞர் அணிகளை ரொம்ப ஃபோக்கஸ் பண்றதுனால நாங்க இந்த மாதிரி ப்ராஜெக்டா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். என் மகாசபா வந்து நிறைய நல்ல நல்ல ப்ராஜெக்டை கோயம்புத்தூர் விஜயன் பிரமாதமா செஞ்சிட்டு இருக்காரு. அவரோட சப்போர்ட்டோட இதை நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். அவங்க எல்லாருமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி எடுத்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வந்து இந்த இடத்துல நாங்க பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் நாங்க சொல்றோம். தேங்க்யூண்ணே. அண்ணா இந்த செஷன் வெறும் ஒரு பெரிய லாங் டேர்முக்கான லைஃப் த்ரோயிங் செஷனாக இருந்துச்சுண்ணே. தமிழ்நாடு வைஷ்யா சிகரம் தொடுவோம்க்கு இந்த சிகரம் தொடுவோம்க்கு மக்கள் எல்லாரும் உங்களோட ஆதரவை எப்பயும் போல இந்த தடவையும் கொடுக்குறோன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆனால் இறுதியாக வைஷ்யா மக்களுக்கோ இளைஞர்களுக்கோ நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியதுன்னா சொல்லலாம். நம்ம வைஷ்யா கம்யூனிட்டியில் நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இது ஒரு மைல்ஸ்டோன் ப்ராஜெக்ட். இதில் வந்து உங்கள் குழந்தைங்கள கண்டிப்பாக என்ரோல் பண்ணுங்க. ₹1 கூட காசு வாங்க மாட்டோம். ஆனால் உங்கள் குழந்தைங்க பத்திரமா ரொம்ப நாலேஜாக திருப்பி வருவாங்கன்ற உத்தரவாதத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வைஷ்யா காலேஜ் ஆகட்டும், எஸ்கேபிடி காலேஜ் சென்னை ஆகட்டும், சிவானந்தன் நரசூஸ் காஃபியோடைய சேர்மன் சிவானந்தன் சார் ஆகட்டும், ராஜேந்திர பிரசாத் அண்ணா ஆகட்டும், அதே மாதிரி சென்னையில் இருக்கிற அந்த கன்னியா பரமேஸ்வரி தேவஸ்தானம் அண்டு கன்னியா பரமேஸ்வரி உமன்ஸ் காலேஜோட ட்ரஸ்டி மெம்பர் ஆகட்டும், இவங்க எல்லாத்துக்கும் மேலே பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் வந்து நம்ம மகாசபாவுடைய மாநில தலைவர் விஜயண்ண, அதுக்கு முன்னாடி ராமசுப்ரமணியன், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில்பா அண்ணன், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் இளமையா இருக்கக்கூடிய கஸ்தூரங்கண்ண, இவங்க எல்லாரோடைய சப்போர்ட்லையும் எங்களோட இளைஞரணி முன்னாள் தலைவர்கள் எல்லாரோடைய சப்போர்ட்டையும் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பிரமாதமா நடக்க போகுது. எல்லாரும் அவசியம் வந்து கலந்துக்கோங்க. பேரண்ட்ஸ் செக்ஷன்ஸ் போங்க, குழந்தைங்க செக்ஷன் போங்க, எல்லாரும் அவசியம் வைஷ்யா காலேஜுக்கு கிளம்பி வாங்க. அதுக்கு முன்னாடி அனுமதி இலவசம், ஆனா முன்பதிவு மிக மிக அவசியம். கண்டிப்பா நம்ம எல்லாரும் இதை சிகரம் தொடுவோம் நிகழ்ச்சியில் நம்ம கண்டிப்பா சந்திப்போம். டியர் பேரண்ட்ஸ், எங்க எல்லாத்துக்கும் இளைஞர் சங்கத்துல கடந்த 5 பீரியடா நாங்கள் எல்லாரும் ஒரு கைட்லைனாக பார்க்குற அனந்தராமன்னா நாங்கள் எல்லாரும் ஷார்ட்டாக ஜாம்பவான்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் கூட இன்னைக்கு நான் பேசின ஒரு மிகப்பெரிய மனநிறைவோட இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் சேர்மன் அண்ட் கோ ப்ராஜெக்ட் சேர்மன் டீட்டெயில் இதுக்கு அடுத்த ஸ்க்ரீனில் வரும். எல்லாரையும் சேலத்துலேயும் சென்னையிலையும் சிகரம் தொடுவோம் ஈவெண்ட்டில் நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ. ஜெய் வாசகி.